ஜோதிமணிக்கும் மாணிக் தாக்கூருக்கெல்லாம் என்ன பிரச்சனை? மீண்டும் சீட்டு கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து இனிமேல் திமுக கூட்டணியால நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. டிஎம்கேட்ட போய் நம்ம நிற்க முடியாது. பிரவீன் சக்கரவர்த்திங்கிற ஒருத்தர் செஞ்ச விஷயத்துக்காக சில கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசிய விஷயத்துக்கு உடனே அவர் சம்பந்தமே இல்லாம அவர் ஒரு பெரிய லெவல்ல சமீப காலமாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலேயே பல பிரச்சனைகள் நீங்க தொடர்ந்து தலைமையை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு சசி தரூர். ஒண்ணுமே செய்ய முடியல. சிவபிரந்தகை ஒரு மாநில தலைவர் இருக்காரு. அவர் இருக்கும் போதே இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள் மாணிக் தாக்கூர் ஒரு அறிக்கை இன்னைக்கு வந்து ஜோதிமணியோடைய அறிக்கையிலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ராகுல் காந்தி வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு, தியாகத்தோடு வேலை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அவரை சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே யார் காங்கிரஸையே அழிவு பாதைக்கு கொண்டு செல்பவர் யார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவங்க சொல்லியிருக்க அந்த அறிக்கையில் காங்கிரஸை அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க ஜோதிமணி நான் சொல்கிறது நீ கேளுன்னு சொல்கிறாங்க. அந்த அறிக்கையே அப்படிதான் தெரியுது. நான் சொல்கிறது நீங்கள் கேட்கலன்னு என்ன அர்த்தம்? செல்வப்பிரந்தகை சரியில்லை அப்படின்னு மறைமுகமாக சொல்லுது. இதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையே ஒர்க் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, சுதந்திரமான இல்லை. இதுக்கு காரணம் வந்து செல்வப்பிரந்தகை தான். பிரவீன் சக்கரவர்த்தியை விஜயிடம் அனுப்பியதுலேயே வந்து ஜோதிமணியோட பெரும் பங்கு இருக்குன்னு காங்கிரஸ்லேயே சொல்கிறாங்க. மாணிக் தாக்கூர், ஜோதிமணி இது மாதிரி ஆட்கள் தான் பிரவீன் சக்கரவர்த்தியை கொண்டு போய் அனுப்பி விட்டது, விஜயை பார்க்க வைத்தது அவங்க தான். மாணிக் தாக்கூர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிடிவி, விஜய், ஓபிஎஸ் இந்த டீம்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. டிஎம்கே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாரு மாணிக் தாக்கூர். அதனால தான் அவருடைய அந்த நேற்று அறிக்கைன்னு அங்கே விவரம் தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு. காங்கிரஸ் அழிவு பாதை நோக்கி செல்கிறதுன்னு அறிக்கை வெளியிட அளவுக்குள்ள பிரச்சனையாயுதுன்னு நான் கேட்குறேன். நீங்க காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் உங்களுடைய பங்கு என்ன? ஜோதிமணி அதை கேட்குறேன் நான். என்ன பண்ணியிருக்கீங்க நீங்க? நீ அழிவு பாதையை நோக்கி வருத்தப்படுற அளவுக்கு நீங்க வளர்த்துருக்குதுக்கணும். அப்போதான் அழிவு பாதை நீங்களாம் சேர்த்து தானே அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்கிறேன் நான். ஜோதிமணி அவர்கள் இனிமே போய் செந்தில் பாலாஜி அவரிடமே நிற்க முடியாது. தொடர்ந்து நீங்க கரூருக்கும் திமுகவுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எதிரான செயல்பாடுகளை தொடர்ந்து செயல்பட்டு பண்ணிட்டு இப்ப திருப்பி போய் கரெக்டா 2029 திருப்பி சீட்டு கேட்டு நிற்க முடியுமா? திமுக ஏத்துக்குமா? அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் இது. அதனாலதான் திமுக வேண்டாம்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் வரணுங்கிறதுக்காக பிரபாகரன் படத்தை பொறிக்காமல் இருக்க முடியாதுல்ல. மதிமுகவுடைய கொள்கை ரீதியான சில விவகாரங்கள்ல காங்கிரஸ் தலையிட முடியாது. இது அரசியல் கூட்டணி, தேர்தலுக்கான கூட்டணி, இது கொள்கை கூட்டணி கிடையாதுல்ல. அதனால ஆரம்பத்திலேருந்து பிரபாகரன் படம் குறித்த அழைப்புதல் தான் தொடர்ந்து வெளியிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால மதிமுக நடத்தும் நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொண்டது இல்லை. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 வணக்கம் சார். அம்மையார் ஜோதிமணி அவர்கள் மீண்டும் ஒரு பரபரப்பான ட்வீட்டை போட்டிருக்கிறாங்க. பிரேக்கிங் நியூஸா அது வந்ததை பார்த்தோம். காங்கிரஸ் கட்சி அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திட்ட எங்க பகுதியினுடைய ஒரு பூத்து அந்த லிஸ்ட் கூட கொடுக்க விடாம எங்களை வந்து ஒரு கட்சி தலைமை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஹெட்லைன்ஸா வரணும் நம்மளுடைய செய்திகள், ஆனா எது மாதிரி வந்துகிட்டு இருக்கு, அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கிற காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையா சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் நடக்குது சார்? திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய அந்த சலசலப்பா என்ன ஆனது? இல்லை, நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம். ஜோதிமணிக்கும் மாணிக் தாக்கூருக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். காரணம் என்னென்னா மீண்டும் சீட்டு கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து இனிமேல் திமுக கூட்டணியால் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை, டிஎம்கேட்ட போய் நம்ம நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவன் சில பேர் அந்த மாதிரி போய் அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஜோதிமணியோடைய ஒரு அறிக்கை. நம்ம ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னாடி மாணிக் தாக்கூருடைய அவர் ட்விட்டை பார்த்தோம். நம்ம ஏற்கனவே போட்டார் அவரும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் அது. பிரவீன் சக்கரவர்த்திங்கிற ஒருத்தர் செஞ்ச விஷயத்துக்காக சில கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசிய விஷயத்துக்கு உடனே அவர் சம்மந்தமே இல்லாமல் அவர் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் சமீப காலமாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலேயே பல பிரச்சனைகள் தொடர்ந்து தலைமையை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு சசி தரூர். ஒன்றுமே செய்ய முடியல. புரியுதுங்களா?
அன்னைக்கு தலைமை லெவல்ல நீங்கள் ராகுல் காந்தி சோனியா காந்தியுடைய செயல்பாட்டையே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அவர். அவர் ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு இங்கே செல்வ பிறந்தகை ஒரு மாநில தலைவர் இருக்காரு. அவர் இருக்கும்போதே இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள், நீங்கள் மாணிக் தாக்கூர் ஒரு அறிக்கை இன்னைக்கு வந்து ஜோதிமணியுடைய அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ராகுல் காந்தி வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு, தியாகத்தோட வேலை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அவரை சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே யார் காங்கிரஸையே அழிவு பாதைக்கு கொண்டு செல்பவர் யார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவங்க சொல்லியிருக்க அந்த அறிக்கையில் காங்கிரஸை அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சொல்கிறாங்க அவங்க. அப்போ யார் சொல்கிறாங்க? பட்டவர்த்தனமாக தெரியுது செல்வ பிறந்தகை தான். வேற யார்? நீங்கள் அது BL2ன்னு போட வேண்டியது யாருன்னா மாவட்ட தலைவர்களுடைய அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறவங்களுடைய லிஸ்ட்டை தான் தேர்தல் கமிஷன், அதாவது கலெக்டரேட் அவங்க தான் எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கல. ஸோ உங்களுக்கு BL2 விஷயத்தில் உங்களுக்கும் மாவட்ட தலைவருக்கும் எதுவும் பிரச்சனையாக இருந்தால், கரூரில் சொல்கிறேன் நான், கரூரில் உங்களுக்கும் மாவட்ட தலைவர் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக சின்னசாமிக்கு எது பிரச்சனையாக இருக்கலாம். இந்த விஷயத்தில் நீங்கள் மாவட்ட தலைவர் யாருடைய பர்மிஷனை கேட்பாரு? மாநில தலைவரை கேட்பார். ஜோதிமணி கேட்கணும்னு கலந்து ஆலோசிக்கலாம் வேணாம், ஜோதிமணியே கலந்து ஆலோசனை பண்ணுவார். பட் எதாவதுனா இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டியது செல்வ பிறந்தகையை டிஸ்கஸ் பண்ணி தானே பண்ண போகிறாரு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க? இப்போ முழுக்க முழுக்க ஜோதிமணி நான் சொல்கிறது நீ கேளுன்னு சொல்கிறாங்க. அந்த அறிக்கையே அப்படி தான் தெரியுது. நான் சொல்கிறது நீங்கள் கேட்கலன்னு என்ன அர்த்தம்? செல்வ பிறந்தகை சரியில்லை அப்படின்னு மறைமுகமாக சொல்லுது. இதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையே ஒர்க் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, சுதந்திரமான இல்லை, இதுக்கு காரணம் வந்து செல்வ பிறந்தகை தான் அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாங்க. நம்ம கேட்ட தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சின்னசாமிங்கிறவர் கரூர் மாவட்ட தலைவராக இருக்கார். ஜோதிமணி சொல்கிற விஷயங்களையும் அவர் கேட்டுக்கிறார். பட் மாவட்ட தலைவராக அவருக்குன்னு சில விருப்பு வெறுப்பு இருக்குமா இல்லையா? ஜோதிமணி இங்கே பெருசாக அங்கே அரசியலே பண்ணுறதில்ல. புரியுதுங்களா? நீங்கள் அப்படி இருக்க மாவட்ட தலைவர் அவருக்குன்னு சில விஷயங்கள் பண்ணுவாரா மாட்டாரா? தனியாக கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 தொகுதி தான் அவங்க கண்ட்ரோலில் வரும். குளித்தலை வந்து பெரம்பலூர் தொகுதிக்கு போயிடும், அவங்களுக்கு கிடையாது. கரூர், கிருஷ்ணாயபுரம், அரவாக்குறிச்சி தான் அவங்களுக்கு வந்து கரூர் தொகுதிக்கு வரும், அதாவது ஜோதிமணிக்கு வரும். குளித்தலையும் அவங்களுக்கு வராது. இந்த 3 தொகுதி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பிரச்சனைகளுக்கே இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க பெருசாக்குனாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுன்னு தனிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கரூர் மாவட்டத்தில் மொத்தம் 1111 பூத்து, புரியுதுங்களா? அதில் BL2 போடுறதுல விஷயங்களில் அவங்களுக்கும் மாவட்ட தலைவருக்கும் பிரச்சனையாக இருக்கணும். அவர் செல்வ பிறந்தகை என்ன சொல்லியிருப்பாரு? இல்லைங்க லிஸ்ட்டை சீக்கிரம் கொடுங்க, ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் கொடுக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட எல்லா அரசியல் கட்சிகளும் BL2க்கு லிஸ்ட்டு கொடுத்தாகணும். காரணம் இந்த பூத்தில் உட்கார்றதுக்கு சொல்கிறேன். பூத்தில் உட்காருவாங்கல்ல, காங்கிரஸ் உட்காருவாங்க, ADMK உட்காரும், DMK உட்காரும், தாவேக்காக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் அங்கீகாரமும் இல்லை. அப்படி பார்க்குறப்போ நாம் தமிழர் உட்காருவாங்க. ஸோ இந்த மாதிரி இது BL2 எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு இப்போ வேணுனே பாவம் வம்பு இழுக்கிறாங்க செல்வ பிறந்தகைய ஜோதிமணி. அப்படி தான் பார்க்கணுன்னு வச்சுங்களேன். ஜோதிமணி எப்பயுமே அவங்க தனியாக ஆவத்தனம். காரணம் என்னன்னா, நான் முழுக்க ராகுல் காந்திக்கு ரொம்ப வேண்டியவர் நான், நீங்கள் யார் என்னை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தனி ட்ராக்கு தான் எப்பயுமே. எந்த ஒரு முடிவுனாலும் அவங்களா முடிவெடுப்பாங்க. அது ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் அவங்களா தனியாக முடிவெடுத்து அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் கரூரில் தனியாக பண்ணுவாங்க. இந்த கலெக்டர் அலுவலகத்தில் போய் அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலையா, தர்ணா பண்ணலையா அவங்க? இந்த மாதிரி தான் வச்சுங்களேன். திடீர்னு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, விஜய் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தானே, பழக்கமானவர் தானே, ராகுல் காந்தி வந்து பார்த்தாரு, காங்கிரஸை சேர முயற்சி பண்ணாருன்னு சொன்னவங்க தானே அவங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தியை விஜயிடம் அனுப்பியதுலேயே வந்து ஜோதிமணியோட பெரும் பங்கு இருக்குன்னு காங்கிரஸ்லேயே சொல்கிறாங்க. மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, இது மாதிரி ஆட்கள் தான் பிரவீன் சக்கரவர்த்தியை கொண்டு போய் அனுப்பி விட்டது, விஜயை பார்க்க வைத்தது அவங்க தான். காரணம் என்னன்னா, திருப்பி போய் திமுக போய் நிற்க முடியாது அவங்களாம். ஜோதிமணி திருப்பி திமுகவில் போய் முகத்து கொடுத்து எப்படி திருப்பி சீட்டு கேட்பாங்க? காரணம் என்னன்னா, முழுக்க திமுகவுக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்கள், கோயில் பிரச்சனையாக இருக்கட்டும், வெண்ணமலையில் அங்கே உள்ள பிரச்சனைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள்லேயே ஜோதிமணியோடைய இன்டர்ஃபியரன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும்.
ஆளுங்கட்சிக்கு வந்து எவ்வளோ ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கப்ப திருப்பி மீண்டும் 2029 சீட்டு கேட்டு போய் உட்கார முடியுமாங்க? நிக்க முடியுமாங்க? திமுக அங்கீகரிக்குமா? ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக இல்லாம இன்னொரு வேற ஒரு கூட்டணின்னு போயிட்டா ஈஸியா இருக்கும். ஒரு நண்பர் ஒருத்தர் விருதுநகர்ல அதான் சொல்றாரு. மாணிக் தாக்கூர் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து டிடிவி, விஜய், ஓபிஎஸ் இந்த டீம்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. டிஎம்கே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாரு மாணிக் தாக்கூர். அதனால தான் அவருடைய அந்த நேற்றைய அறிக்கைன்னு அங்க விவரம் தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு. விருதுநகர்ல உள்ள நபர் ஒருத்தர் சொல்றாரு. இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு ஜோதிமணியுடைய ட்வீட் வந்து முழுக்க முழுக்க செல்வ பெருந்தகை மீது ஒரு மறைமுகமான தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். பட் அது செல்வ பெருந்தகையும் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. ஏன் இல்ல இப்படி ஆமா. எனக்கு அதாவது என்னுடைய கவனத்துக்கு வந்துச்சு இந்த பிரச்சனை. எனக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பூர்த்தி செஞ்சிருக்கேன். அப்படின்ற ஒரு விஷயத்தையும் செல்வ பெருந்தகை தெளிவுபடுத்துறாருல்ல. இல்ல அதுதான் சொல்றேன் நானு. இந்த விஷயம் எல்லாமே இது வந்து அவ்வளோ பெரிய காங்கிரஸ் அழிவு பாதை நோக்கி செல்கிறதுன்னு அறிக்கை வெளியிடுற அளவுக்கு உள்ள பிரச்சனையா இதுன்னு நான் கேட்குறேன். ம். நீங்க காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறதுக்கு தமிழ்நாட்டுல உங்களுடைய பங்கு என்ன? ம். ஜோதிமணி அதை கேட்குறேன் நான். என்ன பண்ணியிருக்கீங்க நீங்க? நீ அழிவு பாதையை நோக்கி வருத்தப்படுற அளவுக்கு நீங்க வளர்த்துருக்குதுக்கணும். அப்பதான் அழிவு பாதைக்கு நீங்களாம் சேர்த்து தானே அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்கிறேன் நான். அந்த ஓகே. பங்குல உங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கா இல்லையா? காங்கிரஸை வளர்க்கறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுயலாபம் முழுக்க முழுக்க தனிப்பட்ட பிரச்சனைக்காக காங்கிரஸ் அழிகிறதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுற அளவுக்கு ஒரு எம்பிக்கு வந்து என்ன சொல்றது இதை? இல்ல ஒருவேளை திமுக கூட்டணியுடன் வந்து நம்ம தொடர்ந்து பயணிக்கிறதுனால ஒரு இல்ல திருப்பி மாநிலத்தினுடைய தொங்கு சதைகளா நம்ம வந்து இருந்துட்டு இருக்கிறோம். பாராசைட்டா இருக்கிறோம். நம்ம வந்து தனித்துவமா செயல்படணும். நம்ம டிவிக்கே கூட போகணும். அதிகமான சீட்ல நின்று அதிகமா ஜெயிக்கணும். அப்படின்னு கூட இருக்கலாம்ல. இந்த ஆசையெல்லாம் இருக்கலாம். இந்த ஆசையில போய் ராகுல் காந்திட்ட சொல்லட்டும். ம். போய் நீ பிரியங்காட்ட சொல்லுங்க, சோனியா காந்திட்ட சொல்லுங்க. அங்க கொண்டு போய் சொல்லி தலைமையிலேருந்து ஒரு முடிவு எடுங்கங்கிறேன் நானு. நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன தீர்வு ஆக போகுது? காங்கிரஸ் வந்து என்னை பொறுத்தவரை தற்போதைய நிலைமை பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போறதுக்கு எந்த சான்சஸும் இல்ல. 200% நான் சொல்றேன். காரணம் என்னன்னா, காங்கிரஸ் தலைமை திமுகவை என்ன நினைக்குது? பாஜகவை எதிர்க்க இன்னும் சில ஆண்டு காலம் திமுக நம்மளுக்கு தேவைன்னு நினைக்குது. பாஜகவைங்கிறத விட மோடியை, அமித்ஷாவை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம இருக்கிறோம்னா, திமுக நம்மளுக்கு இருக்கணும். விஜய் வந்து என்னங்க பண்ணுவாரு? மோடி, அமித்ஷாவுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது விஜய் எல்லாம் என்ன பண்ணுவாரு? அதான் சசிகாந்த் செந்தில் தெளிவா சொல்றாரு. இந்த ஒரு கூட்டணி இது சாதாரண கூட்டணி இல்ல. இது வந்து என்ன சொல்றது? சமூக நலன் சார்ந்த ஒரு கூட்டணி அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. நீங்க அமித்ஷா பிஜேபிங்கிறது வேற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மோடி, அமித்ஷாங்கிறோடைய சூழ்நிலை வேற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எந்த இடத்துக்கு போறாங்க? ஒருத்தரை காலி பண்ணணும், ஒரு கட்சியை அழிக்கணும்னா. ஸோ அந்த இடத்துக்கு போறவங்க அவங்க மாதிரி ஆட்களுக்கெல்லாம் திமுக நம்மளுக்கு அவசியம் தேவை. இந்த போராட்டத்துக்கு அவசியம் திமுக தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ராகுல் காந்தியும் உணர்றாரு. அதனால தான் அவர் வந்து இந்த முறை பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி இந்த டிராமாலாம் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஜோதிமணியுடைய இந்த அறிக்கை. புரியுதுங்களா? இது என்ன காரணம்னா, இது இந்த முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்களா நீங்க? முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, சமய நல்லிணக்கமா இது ஒரு வார்த்தையெல்லாம் அவர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த நிலையில இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்குள்ள இந்த உட்கட்சி பிரச்சனைகள்லாம் தேவையான்னு கேட்குறாங்க. நீங்க போய் உட்காந்து சென்னையில உங்க காங்கிரஸ் அலுவலகத்துல உட்காந்து செல்வ பெருந்தகைட்ட உட்காந்து பேச வேண்டிய ஒரு விஷயத்தை விட்டுட்டு இங்க ட்விட்டர்ல போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அது? நிச்சயமா நீங்க இது தான் காங்கிரஸ் 4 அழிக்கிறீங்க. செவுருக்கு உள்ளார பேசக்கூடிய, டிஸ்கஷன் பண்ணக்கூடிய விவகாரம் தான். ஆனால் ஆமா. பொதுவெளியில திட்டமிட்டு அதுதான் சொல்றேன் நானு. இப்ப நீங்க இதே வேலையை தான் இவர் பண்ணாரு. 3 நாளைக்கு முன்னாடி மாணிக் தாக்கூர் பண்ணாரு. அதே வேலையை இவங்க பண்றாங்க. இன்னொன்னு மாவட்ட தலைவர்கள் இப்ப மாற்றப்பட போறார்கள். ஒருவேளை ஜோதிமணி யாரையாவது ரெஃபர் பண்ணியிருக்கலாம். ம். அதை வந்து
கட்சி மேலிடம் பெருசா பொருட்படுத்தாம இல்ல பழைய ஆட்களே வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு கோவமா கூட இது இருக்கும். ம். இன்னும் ஒண்ணு என்ன சொல்றாங்க, மாவட்ட தலைவர்களுக்கு அப்புறம் மாநில தலைவர் மாற்றப்பட போறார் அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. நீங்க வழக்கமா பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை எலக்ஷனுக்கு வரப்போ கரெக்ட்டா மாத்துவாங்க. அப்படிதான் அழகிரிய மாத்துனாங்க. திருநாவுக்கரசரும் அதே மாரி தான் மாத்துனாங்க. எலக்ஷன் டைம்ல தான். இப்ப இந்த முறையும் மாவட்ட தலைவர் இது மாநில தலைவருக்கான மாற்றம் இருக்கலாம். ஸோ அந்த ரேஸ்ல நம்மளையும் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக, தன்னோட இருப்ப காட்டிக்கணுங்கிறதுக்காக இந்த மாரி பண்றாங்களா ஜோதிமணி? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கு. அதுல மாற்றமே இல்ல. ஏன்னா இந்த ட்விட்டர் நான் பல தலைவர்கள்ட்ட காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட பேசுறப்போ, "எதுக்குங்க இந்த ட்விட்டர்ல ஏதாவது புரியுதாங்க உங்களுக்கு?" அப்படின்னு கேட்கிறேன். BL2 லிஸ்ட் எனக்கு வேண்டிய லிஸ்ட்டையே அவங்க அங்கீகரிக்கணும்னா, அவங்க நேரடியா உட்கார்ந்து பேசியிருக்கலாம். அத விட்டுட்டு இந்தம்மா ட்விட் போடுற அளவுக்கு என்னங்க புது இருக்கீங்க? ட்வீட் போடுறாங்க. அதுக்காக நீங்க கிட்டத்தட்ட ராகுல் காந்திய போட்டு இழுத்துக்கிட்டு, பிஜேபிய இழுத்து, கூட்டணிய பத்தி பேசிக்கிட்டு, எல்லாத்த பத்தியும் காங்கிரஸ் அழியுது அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதான்னு கேட்கிறேன். ம். அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கேள்வியுமா இருக்கு கிம். ஆமா. இது சம்பந்தமான ஒரு கேள்வி திரு அண்ணாமலை அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கும்பொழுது, அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் வந்து அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டிலயும் அது விதிவிலக்கு இல்லன்னா, தமிழ்நாட்டிலயும் அழிஞ்சிட்டு தானே இருக்கு. ஜோதிமணி அக்கா அப்படி பேசுறாங்க. இது புதுசு இல்லண்ணா. இது ரொம்ப எப்பவும் சொந்தக்காரங்க வழக்கமா நடக்கிறது தான்ண்ணா. அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. எப்பவுமே காங்கிரஸ்ல 2 குரூப் இருக்குங்கண்ணா. ஒண்ணு வந்து ஆமா. டெல்லிக்கு வந்து சிங்கி சாங் போடுவாங்க. இன்னொன்னு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் சிஎம் அவர்களுக்கு வந்து சிங்கி சாங் அப்படின்பாங்க. இந்த குரூப் தாங்கண்ணா 2 அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்றாரு அண்ணாமலை அவர்கள். இத எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை ஜோதிமணியுடைய சொந்தக்காரர். அவர் ஏற்கனவே சொல்ட்டாரு. ஓ! எனக்கு உறவினர்னா, ஆமா அவங்களும் உறவினர் தான் அப்படின்னு சொன்னவர் தானே அவரு. அவருக்கு இது அவங்க அதான் சொன்னேன் ஜோதிமணிக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? உங்க கட்சிய வந்து பிஜேபி விமர்சனம் பண்றதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருக்கிறீங்க. இதுதான் காங்கிரஸுக்கு அழிவுக்கான காரணம். சில பிரச்சனைகள நேரடியா உட்கார்ந்து பேசலாம். ஒருவேளை செல்வ பெருந்தகை சரியா இல்லன்னா, நீங்க கொண்டு போய் ராகுல் காந்திட்ட ரிப்போர்ட் குடுங்க. ம். கேசி வேணுகோபாலுக்கு ரிப்போர்ட் குடுங்க. சோனியா காந்திட்ட குடுங்க. நீங்க இத்தனைக்கும் எம்பி, நீங்க சாதாரண ஆள் கிடையாது. பவர்ஃபுல் லேடி. ம். அதெல்லாம் விட்டுட்டு ட்விட் போடுறதுங்கிறது வந்து அசிங்கமான ஒரு விஷயம் இல்லையா அது? நான் அப்படித்தான் பார்க்குறேன் ஐக்கியம். அதனால இது ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, வைகோ நிகழ்ச்சியில கலந்துக்கல. சார் காங்கிரஸ். 2வது வரேன் சார். எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு குறுக்கீடு. நீங்க பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க. பிரவீன் சக்கரவர்த்தியை விஜய் சந்திக்க வைத்ததே வந்து ஆமா, பின்னணியில் இங்க இருக்க டீம் தான். ஜோதிமணி, ஆமாமா. மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களுடைய ஆ. இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படின்னு நீங்க ஆமாமாமா. சொன்னீங்க. இப்ப ஆமா. இதெல்லாம் வந்து நிறைவேறாதனுடைய விரக்தியாக இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்த பொது வெளியில இப்படி முன்வைக்கிறாங்களா? ஆமா. நீங்க அதுதான் சொன்னனே. ஜோதிமணி அவர்கள் இனிமே போய் செந்தில் பாலாஜி அவர்களிடம் போய் நிக்க முடியாது. ம். தொடர்ந்து நீங்க கரூருக்கும், திமுகவுக்கும், மாவட்ட நிர்வாகத்திற்கும் எதிரான செயல்பாடுகளை தொடர்ந்து பண்ணிட்டு, இப்ப திருப்பி போய் கரெக்ட்டா 2029ல திருப்பி சீட்டு கேட்டுட்டு வாங்கி நிக்க முடியுமா? திமுக ஏத்துக்குமா? ம். அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் இது. அதனால தான் திமுக வேண்டான்னு நெனைக்கிறாங்க. இந்த தேர்தல் அவங்களுக்கான தேர்தல் கிடையாது இல்ல. இந்த தேர்தல்ல நம்ம தோத்தாலும் பரவால்ல. விஜய்ன்னு ஒரு இடத்துக்கு நம்ம போய் நீங்க சேஃப்டியா போய் அங்க போயிட்டோம்னா, 2029ல எப்படி சீட்டு வாங்கிரலாம். ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ சீட்டாவது வாங்கிரலாம். 2029ல விஜய்ங்கிற ஒரு நபரோட ஒரு தாவேக்காவோட கூட்டணி வச்சுட்டோம்னா ஈஸியா போயிடும். தொடர்ந்து திமுகன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா சூசைடு தான். 2029ல லிஸ்ட்டே வராது நம்ம பேரு. ம். அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஓகே. நிலை. அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக விட்டு எப்படியாவது வெளியே போயிரணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக தான் அவங்க பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு கேரக்டர கொண்டாந்து விஜய பார்க்க வைக்கிறாங்க. ஏங்க ராகுல் காந்தியுடைய ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருக்கிற ஒருத்தருக்கு, இங்க வந்து விஜய பார்க்க வைக்கிறதுக்கு யாருங்க? யாராவது ஒரு தூண்டுதல் இல்லாம ஒண்ணு ராகுல் காந்தியா இருக்கணும். இல்லன்னா இங்க இருக்கிற ஒரு டீம் வந்து இல்ல வாங்க ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு யாராவது கூட்டிட்டு வந்திருக்கணும். ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி தெளிவா இருக்கிறாங்க. வேண்டாம். இப்போதைக்கு நம்மளுக்கு காங்கிரஸுக்கு திமுக தான் தேவைன்னு அவங்க ஒரு முடிவுல இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருக்கிற ஒரு ஆட்களுடைய விளைவு தானங்க அது. ம். அதான் ஐக்கியம் அது. அதனால பிரவீன் சக்கரவர்த்தியை கொண்டாந்து இன்சல்ட் பண்ணி ட்ரை பண்ணதுக்கு இவங்க தான். யார்? ஜோதிமணி அண்ட் மாணிக் தாக்கூர் இந்த மாதிரி டீம் தானே தாண்டி ம். வேற யாரும் இல்ல. இப்ப அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் மீன்ஸ்
காங்கிரஸ் தலைமை வேண்டாம், நோ அதர் சாய்ஸ் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. டிஎம்கே தான் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. ஏன்னா ஓகே டைம் சார். ஆயிடுச்சுல. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ மதிமுக சார்பில் வந்து நடைப்பயணம், சமூக நல்லிணக்க நடைப்பயணம். அந்த அந்த பயணத்தை வந்து இன்று முதலமைச்சர் உட்பட எல்லாரும் கலந்து கொண்டு அ அது வந்து உரையாற்றிய நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை வந்து புறக்கணித்திருக்கிறது. ஏன் புறக்கணித்ததுங்கிற ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஒரு கூட்டணி கட்சி அழைக்குதுன்னா, அதுல போறதுல என்ன சிக்கல்? இப்ப ஏற்கனவே மாணிக்கம் தாக்கூர், வி திருமாவளவன், அதேபோல வைகோ போன்றவர்கள்லாம் கடுமையா பொதுவெளியில விமர்சனம் வச்சாரு. இப்போ புறக்கணிக்கிறாங்கன்னா என்ன பின்னணி சார்? இல்ல, இல்ல. அந்த ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த வைகோவுடைய நடைப்பயணம் இன்விடேஷன்ல பிரபாகரன் படம் இருக்கு. ம். பிரச்சனையே அதுதான். அவங்களுக்கு எதா பிரபாகரன் படம் அழைப்பிதழ்ல போய் இவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா, தேவையில்லாம இஷ்யூ அப்படின்னு நினைக்குது காங்கிரஸ். அதுதான் அடிப்படையான விஷயம். ஏன்னா செல்வ பெருந்தகை பேர் இருக்கு அந்த இன்விடேஷன்ல. செல்வ பெருந்தகை பேர் இருக்கு. மாநில தலைவர் காங்கிரஸ்ன்னு போட்டிருக்கு. திருச்சியில இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில அவருக்கும் இடம்பெறுறதுக்கான அழைப்புதல்ல அவர் பேர் இருக்கு. ஓ! பட் ஆனால் இன்விடேஷன்ல பிரபாகரன், விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடைய படமும் அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது பெருசா கண்டிப்பா நீங்க காங்கிரஸ்ல யார் வந்தாலும், நீங்க செல்வ பெருந்தகை தவிர்த்துல வேற யாரு திருச்சியில காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க கூட இதுதான் சர்ச்சை. என்ன சர்ச்சைன்னா, பிரபாகரன் படம் பொறித்த ஒரு இன்விடேஷன் எப்படி எப்படி காங்கிரஸ் அதை ஏத்துக்கும்? எப்படி இந்த தலைவர்கள் கலந்துக்கலாம்ன்னு இங்க இருக்க 4 பேர் இருக்காங்களே, அவங்க இஷ்யூ பண்ணுவாங்கன்றதுனால தான் காங்கிரஸ் தவிர்த்ததுக்கு காரணம் அதுதான். இன்னைக்கு ம். புறக்கணித்ததுன்னா தவிர்த்தது அப்படின்னு தான் சொல்லணும். சர்ச்சையை தவிர்த்தவர் செல்வ பெருந்தகை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக்கி. ம். ஆமாமா. ஆனால் இப்படி இப்படி இப்படிப்பட்ட ஒரு இது வந்து ஒரு காரணமா பார்க்கப்படாதா மக்கள் மத்தியில? இப்ப நீங்க வந்து அப்பட்டமா வெளிப்படையா சண்டை போட்டீங்க. இந்த மாரி எங்க உட்கட்சி விவகாரத்துல நீங்க யார் தலையிடுறது? எங்க தலைவருக்கு நீங்க யாரு சொல்றது? எங்க கட்சி உறுப்பினர நீக்க சொல்லி, அப்படின்னு சண்டை ம். போட்டவங்க. சண்டை போட்டு இப்ப மறுநாள் இப்ப நடக்குது. இந்த மாரி ஒரு நடைப்பயணம் நடக்குது. அதுக்கு இனாகரேஷன் ஃபங்ஷன் வைக்கிறாங்க. அதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அழைக்கப்படுது. அழைக்கப்படும் பொழுது திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்கங்கிற ஒரு பேச்சு தானே மக்கள் மத்தியில இல்ல, இல்ல. போகும் இந்த செய்தி. விஷயத்துல தெளிவா இருக்கு மதிமுக. காங்கிரஸ் வரணுங்கிறதுக்காக பிரபாகரன் படத்தை பொறிக்காமல் இருக்க முடியாதுல்ல. ம். நீங்க மதிமுகவுடைய கொள்கை ரீதியான சில விவகாரங்கள்ல காங்கிரஸ் தலையிட முடியாது. இது அரசியல் கூட்டணி, தேர்தலுக்கான கூட்டணி இது. கொள்கை கூட்டணி கிடையாதுல்ல. அதனால ஆரம்பத்திலேருந்து பிரபாகரன் படம் பொறித்த அழைப்பிதழ் தான் தொடர்ந்து வெளியிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ம். அதனால மதிமுக நடத்தும் நிகழ்ச்சிகள்ல பெரும்பாலும் காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொண்டது இல்லை. ஓ! கடந்த காலங்களையும் பார்த்தீங்கன்னா, அதுதான் எதார்த்தமான நிலைன்னு வச்சுக்கங்களேன். மத்தபடி திமுக நிகழ்ச்சினா எல்லாம் கலந்துக்குவாங்க. பட் மதிமுக நிகழ்ச்சி வந்து காங்கிரஸ் தவிர்க்கப்படும். என்ன காரணம்னா அதுதான். பிரபாகரன் படம். ஏன்னா விடுதலை புலி தலைவர் பிரபாகரன்ங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு ஆகாத ஒரு தலைவருடைய படம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கங்களேன். அதுதான் அதனால இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. 2வது விமர்சனம் பண்றவங்களும் நெறைய பண்ணலாம். ஆனா உண்மை இதுதான்னு நான் சொல்ல வரேன் நான். ஓகே. இது கொள்கை வந்து முரண் பெரிய தான் சொல்றீங்க. ஆமாமா. கொள்கை ரீதியான ஒரு முரண்ல கண்டிப்பா காங்கிரஸ் வர முடியாது. வந்தா திருப்பி மீண்டும் ஒரு சங்கம் வரும். இங்க இருக்க 4, 5 பேர் இருக்காங்க. திருச்சியிலே இருக்காரு. திருச்சி வேலுச்சாமி விடமாட்டார்ல. டக்குன்னு விடமாட்டாங்க. அந்த மாரி இந்த மாரி விஷயங்கள் நடக்குங்கிறத தவிர்த்தது நல்லது தான். சிவபிரதிகை வராது. நல்லா தவிர்த்தது நல்லது தான் நான் பார்க்குறேன். சோ இது இப்படிதான் பார்க்கணுமா சார்? இப்போ எப்படி எழுவர் விடுதலையில வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கு. அதேதான். ஆ அதேதான். காங்கிரஸ், பாஜக ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கு. அது போல தான் பார்க்கணுன்றீங்க. ஆமா. பேரறிவாளன் கட்டிப்பிடிச்சது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. ஆ கட்டிப்பிடிச்சதே ஒரு இஷ்யூ ஆச்சு. இஷ்யூ ஆச்சு. அதான் சொன்னேனே, அது திமுகவுடைய கொள்கை அது. அது திமுக தலைவரா நடந்துக்கிட்ட விஷயம் அது. ம். புரியுதுங்களா? நீங்க முதல்வர்ங்கிறத தாண்டி திமுக தலைவருக்குன்னு சில பிரிவிலேஜ் இருக்குல்ல. அவங்களுடைய விருப்பு வெறுப்புன்னு இருக்குல்ல. அந்த விஷயங்கள்ல எப்படி நீங்க தலையிட முடியும்? அவ்வளோதான். அது விமர்சனம் பண்றதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாரி தான். இது வைகோவுக்கும், மதிமுகவுக்கான இது ஒரு தனிப்பட்ட விஷயம். இதுல வந்து காங்கிரஸ வந்து சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக எடுத்தாங்கன்னா, அவங்க கொள்கை ரீதியான விஷயங்கள்ல பெருசா அடிபட்டு போயிடும். வைகோ ஆண்டாண்டு காலமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல, அவருக்கு வந்து வீக்கா போயிடும். அதனால தான் அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அது ஒண்ணும் தப்பு இல்லன்னு நெனைக்கிறேன் நான். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.